கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காணொளி மூலமாக ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது கிறிஸ்தவத்தில் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமம் என்பது மிக முக்கியமானது. அதை எப்படியாவது ஜனங்களுக்குள் பிள்ளைகளுக்குள் கொண்டு போக வேண்டும் என்பதில் இன்றைக்கு உலகமெங்கிலும் திருச்சபை அல்லது கிறிஸ்தவ நிறுவனங்கள் மிக நல்ல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆதலால் இன்றைக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் இந்திய தேசத்தில் ஒரு திருச்சபைக்கு வந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பைபிளை பார்த்தேன். அந்த பைபிளை பார்க்கும் பொழுது நான் அந்த பரிசுத்த வேதாகமம் இதை பார்க்கும் பொழுது நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய பைபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த பைபிளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னு சொன்னால், தூக்க முடியலை, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இந்த பைபிளுடைய நோக்கம் அதில் முன்னால் அங்கே போட்டிருக்கிறாங்க அட்டவணை, கையெழுத்து வேதாகமம் என்று சொல்லி. ஆக இது இங்கே ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் இதை அழகாக கையெழுத்தாக எழுதுவதற்கு இந்த பைபிளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இங்கே எல்லா சபையிலும் இருக்கிற விசுவாசிகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அழகாக இந்த பைபிளை எப்படி ஒரு பரிசுத்த வேதாகமம் இருக்கிறதோ அதே அளவிலே, எந்த மாற்றமும் செய்யாமல் அதே அளவிலேயே இது கைகளால் இந்த புத்தகம் எழுதுவதற்காக இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இதை நாங்கள் அங்கே பார்க்க முடியும். சபையில் அதை அழகாக பெயர் அட்டவணைப்படுத்தி ஒவ்வொன்றாக அதை எழுதியிருக்கிறார்கள். ஆதியாகமம் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே மற்ற புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இதற்கான வெறும் பக்கம் இருக்கிறது, இது எழுத முடியும். இதை பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த திருச்சபை போதகர் வெளிப்படுத்தின விசேஷ நிருபத்தை தான் பொருட்படுத்தியிருக்கிறார் எழுதும்படியாக. இதை நேரம் செலவழித்து இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இந்த கையெழுத்தாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதுகிறார்கள். இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு முயற்சிகளை மக்கள் உள்ளத்தில் வேதாகமத்தை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவ ஒரு நிறுவனம் இந்த முயற்சி எடுத்திருக்கிறது. ஆகவே இதில் இருந்து ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருச்சபைக்கு ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு முக்கியம் என்பது. ஏனெனில் இன்றைக்கு சபைகளிலே தேவனுடைய வார்த்தை காணாமல் போகிறது, அருவி போகிறது, பயன்படாமல் போகிறது. ஆகவே இந்த காரியத்தினூடாக உற்சாகம் அடைந்தேனா முடியும் வரையிலும் இது எங்கள் தேசத்திலும் வந்தால் நல்லது என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். God bless you.